தனுசு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னாவே அவங்க லட்சியம் இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். எப்படி லட்சியம் இல்லாதவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட எண்ணம் சிந்தனைகள் பூராமே அதோட சிம்பிள் பார்த்தா தெரியும். ஆகாயத்தை பார்த்த வில் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதோடைய அமைப்பு இருக்கும். அந்த ஆகாயத்தை பார்த்த வில் எப்படி இருக்கும்? யாரையும் அடிக்காது. வெளிவட்டாரம், வெளியூர், வெளிநாடு இதெல்லாம் போகக்கூடிய முயற்சி பண்றவங்களுக்கு தனுசு ராசிக்காரருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு சம்பந்தமான தொழில்கள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். ஜனவரி 26 நாவே நகைகள் பெண்களா இருந்தனா கண்டிப்பா நகைகள், ஜுவல்கள், காதல் போடக்கூடிய சூழ்நிலை வரும். அது மாதிரி இப்போ புதுசா மாத்தக்கூடிய செயின் மாத்துறது இதெல்லாமே உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடமானது உங்களுக்கு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பொதுவாக வருடந்தோறும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏறக்குறைய புத்தாண்டுகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு புத்தாண்டுலையுமே பார்க்கும்போது என்னன்னா கிரகங்கள் மாறி 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 இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தமிழ் புத்தாண்டு வந்துட்டு இருந்தாலும் கூட கிரகங்கள் மாறி இருக்கும். இப்ப பார்த்தா கடகத்துல குரு உட்காந்துக்கார், மீனத்துல சனி உட்காந்துக்கார். இப்படி இந்த சூழ்நிலையில தான் இந்த வருஷமானது இப்ப காணப்படுகிறது. குரு மறுபடியும் என்ன பண்ணுவாரு, கடகத்துக்கு திரும்பி வந்துருவாரு. அந்த சூழ்நிலை இருக்கிறது. பொதுவாக தனுசு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னாவே அவங்க லட்சியம் இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். எப்படி லட்சியம் இல்லாதவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட எண்ணம் சிந்தனைகள் பூராமே அதோட சிம்பிள் பார்த்தா தெரியும். ஆகாயத்தை பார்த்த வில் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதோடைய அமைப்பு இருக்கும். அந்த ஆகாயத்தை பார்த்த வில் எப்படி இருக்கும்? யாரையும் அடிக்காது. ஸோ குறிப்பிட்ட ஒரு கீழே பார்த்த மாதிரி இருந்தோம்னா ஒரு ஆளை அடிக்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணும். ஆனா இந்த ராசி தனுசு ராசி பொறுத்தளவு ஆகாயத்தை பார்த்திருக்கேன்னா இவங்க லட்சியம் இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை முதல்ல எடுத்துக்கலாம். காலச்சக்கரப்படி 9ஆம் இடம் 9 குடையவர்கள். அப்ப 9 குடைனா குரு அம்சம் பொருந்தியவர்கள். இப்ப குரு அந்த இடத்துல சொந்த வீட்டுல குரு உட்காந்துக்கார், குருவோட அம்சம் பெற்றவர்கள். மற்றவங்க யாரு வீட்டுக்கு வந்தாலும் கூட தன்னோட வீட்டுல இருக்குதே இல்லையோ அவங்க வர்றவங்களுக்கு விருந்தோம்பும் குணம் அவங்க கிட்ட இருக்கும். அதாவது மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் இதுல இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விருந்தோம்பும் குணம் இருக்கும். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு பண்ணி கொடுக்கறது, சாப்பாடு பண்றது. யாரு எந்த விருந்தாளி வந்தாலுமே காசு இல்லைன்னு கூட எல்லாம் செலவு பண்ணி சாப்பாடு போட்டு இருக்கிறத வச்சு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான குணம் கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கலாம். அன்பு, பாசம், நீதி, நேர்மை இது விஷயத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டவர்கள் எடுத்துக்கலாம். அதாவது பொய் சொல்றது இவங்களுக்கு அறவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அது மூலம், பூராடம், உத்திராடம் 3 நாச்சும் எடுத்துக்கும் போது மூலம்னு எடுத்து பார்க்கும்போது அதோடைய குணங்கள் வேறையா இருக்கும். ஆனா இருந்தாலும் கூட ராசி பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மூல நட்சத்திரக்காரருக்கு சிறப்பாக 2022ஆம் ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ அதுக்கு அடுத்தது பூராட நட்சத்திரக்காரருக்கும் சிறப்பா இருக்கும், உத்திராட நட்சத்திரத்துக்காரருக்கும் சிறப்பா இருக்கும். இந்த ராசி பலன் வந்திருக்கு. என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது லக்கணப்படி தனுசு ராசி அப்படிங்கிற போது தனுசு ராசி பொறுத்தளவு எப்படின்னா நான் முதல் சொன்ன மாதிரி மதிப்பு மரியாதை மிக்கவர்கள், எதுலையுமே முன்னிலை வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலையுமே பின்னால நிற்க மாட்டாங்க, முன்னால் நிற்கக்கூடிய குணம் கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கள் நிறைய இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணமானது நிறைய இருக்கும். அதே மாதிரி நல்ல வழியில தான் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதே சமயத்துல எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். சோம்பேறித்தனம் இப்ப இந்த மூலமாகட்டும், போராட்டமாகட்டும் என்ன பண்ணணும்னா சோம்பேறித்தனம் இருக்கும். நிறைய சோம்பேறித்தனம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல உட்காந்துருக்கும். சோம்பேறித்தனத்துக்கு அவங்க விடை கொடுத்தாங்கன்னா தனுசு ராசிக்காரருக்கு இந்த ஆண்டு 2026 மிக 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 சிறப்பா இருக்கும். வாக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட வீட்டுல உட்காந்துருக்கான், 2 குடையன் குருவோட வீட்டுல இருக்கான், சொன்னதெல்லாம் நடக்கும். அங்க இருந்தாலும் கூட சனி திருவேசல ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறான். அப்ப என்ன வாக்குஸ்தானத்தை பாக்குறான், சொன்ன சொல்லானதை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சொன்ன சொல் காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும். பணம் ஏதோ ஒரு வகையில புழங்கிட்டே இருக்கும். பணம் எப்போ இப்போ தனுசு ராசிக்காருக்கு இந்த 2026 போது பணம் புழங்கி கொண்டே இருக்கும். இப்ப இருந்தே அதுக்கான அறிகுறிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பணம் புழங்கி கொண்டே இருக்கும். எடுத்த காரியங்கள்ல தடை வராது. சொன்ன சொல் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நகைகள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நகை ஏதாவது
ஒரு பேங்க்ல எங்களை வச்சிருந்தோம்னா அந்த நகை சம்பந்தமான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கலாம். அதே சமயத்துல வந்து நண்பர்கள் வட்டத்துல பார்க்கும்போது உதவிகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உதவிகள் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இவர்கள் வந்து தற்சமயத்துல வந்து ஒண்ணு வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், வீடு மாறலாம், வீடு சம்பந்தமான வேலைகள் பண்ணலாம், அல்லது வண்டி வாங்கலாம், ஓட்டி பழகலாம், வண்டி வாங்கலாம், கார் வாங்கலாம். இது மாதிரி வந்து வண்டி சம்பந்தமான முயற்சிகளுக்கும் நல்லா இருக்குது. ஒரு சிலர் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இந்த கோயில் கீழ் கட்டுறது, தெய்வ சக்தி பண்றதுங்க, தெய்வ சம்பந்தமான அதுக்காக கோயில் கட்டணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணி கோயில் கட்டக்கூடிய முயற்சிகள் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க, ஆன்மீக தேடுதல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 2026 ரொம்ப ஒரு பொற்காலம்னு எடுத்துக்கலாம். ஆன்மீகத்துல கோயில் கட்டணும், ஏதாவது பண்ணணும், ஆன்மீக சம்பந்தமான பண்றது. இப்ப எல்லாருமே என்ன பண்ணா ஏதாவது ஒரு பொறுப்புக்கு வந்துருவாங்க. கோயில்ல வந்து கும்பாபிஷேகம் பண்ற பொறுப்புக்கு வரலாம், கோயில்ல வந்து இந்த திருவிழா நடக்கிற போது அதுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது சாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணலாம். அதாவது அதுக்கு ஒரு கோயில்ல சாமி இல்லைன்னா அது பண்ணலாம். அதோடைய மராமத்து வேலைகளுக்கு பூராமே உதவி செய்யலாம். அது மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை சொல்லுது. வண்டி வாகனம் சம்பந்தமானது, வீடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து இது நாள் வரைக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது நாள் வரைக்கும் தொழில் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. முயற்சி பண்ண சோம்பேறித்தனம் ஒன்று முதல்ல சொன்ன மாதிரி தனுசு ராசின்னு சோம்பேறின்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சோம்பேறித்தனமானது அதிகமாக உட்காந்துருக்கும். ஏதோ ஒரு வகையில் சோம்பேறித்தனம் இருக்கும். சோம்பேறித்தனம்னு என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா பொதுவாக வந்து குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவு கொஞ்சம் மத்தியம தன்மையா தான் இருக்கும். மூலம் ஊராட உத்திராடம் எல்லாம் குடும்ப வாழ்க்கைங்கிறத எதிர்பார்க்கிற போது அவங்களுக்கு சப்போர்ட் இருக்காது. வெளி சைடு சப்போர்ட் தான் அவங்களுக்கு நிறைய இருக்கும். குடும்பத்துல வந்து உறவுங்கிற விஷயத்துல குழந்தைகளாகட்டும், மனைவி ஆகட்டும், அதாவது கணவன் ஆகட்டும், எந்த பாலினமா இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய வராது. சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா அதே சமயத்துல வெளி வட்டாரத்துல நல்ல அனுகூலங்கள், நல்ல சப்போர்ட்டுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளி வட்டாரம், வெளியூர், வெளிநாடு இதெல்லாம் போகக்கூடிய முயற்சி பண்றவங்களுக்கு தனுசு ராசிக்காரருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு சம்பந்தமான தொழில்கள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா அதில் ஈடுபடுறவங்களுக்கும் இந்த தனுசு ராசிக்காரருக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி தெய்வ அனுகிரகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்ப தெய்வ அனுகிரகம் எப்படின்னா பூஜைகள் செய்து ஏதாவது சித்தி தேவதைகளை சித்தி பண்ணக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். தனுசு லக்கணமா இருந்தாலும் தனுசு ராசியா இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து ஏதாவது புருஷ தெய்வங்களை வந்து சித்தி பண்ண உபாசனை எடுத்துட்டு சித்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தெய்வங்களோட தரிசனங்கள் கிடைக்கும். அதுக்கான அமைப்புகள் வந்து எல்லாமே ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி வந்து ஆன்மீகத்தில் போறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த தெய்வ சக்தி கிடைக்கும் போது இவங்களுக்கு அந்த தெய்வ சக்தியானது வந்து தானே கிடைச்சு அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளோ அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதே மாதிரி உடல் நலத்தை பாதிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொதுவாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தான் அதிகபட்சம் அவங்களுக்கு பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வயிறு, இடுப்பு இது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். ரெண்டாவது வந்து சளிங்கிறது இருந்துட்டே இருக்கும். சளி, தும்மல் சமாச்சாரம் வந்து அவங்களுக்கு ஒரு கணக்கில் ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது விதத்துல சளி பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் ஏற்றுக்கணும். இல்லைன்னா உடல்நலம் தனுசுங்கிறது காலச்சக்கரக்கூடிய 9ஆம் இடம்ங்கிறது உணவுங்கிறது உணவு கட்டுப்பாடுங்கிறது ஒரு கரெக்டா வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த அமைப்பு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உணவு தான் முதல் முக்கியமான விஷயமா இருக்குது. இல்லைன்னா தன போல யார் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வந்து உடம்பு பெருசாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடம்பு வந்து கொஞ்சம் ஒரு சுத்து 2 சுத்து பெருத்துருவாங்க. இந்த 2026 வந்து அது மாதிரி அமைப்பு காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து எதிர்காலம் வந்து என்னென்ன திட்டம் போட்டிருக்காங்களோ அந்த திட்டம் போட்ட காரியங்கள் பூராமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சலாம். அதே மாதிரி யாராலும் கொடுத்திருந்த பணங்கள், பூர்வீக சொத்துக்களையோ ஏதோ ஒரு வகையில் கொடுத்திருந்த பணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. யாராவது கைமாத்தா கொடுத்துட்டு ரொம்ப நாள் ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த ஏமாத்தின பணமானது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பேங்க்ல டாக்குமெண்ட், நகைகள் ஏதாவது அடமானம் வச்சுறது இதெல்லாம் மீட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு தெய்வ அனுகூலம், தெய்வ சம்பந்தமான இடம் போறது இதெல்லாமே வந்து கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். பொதுவாக வந்து என்னன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு என்னன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து நல்ல சிறப்பான காலகட்டம். அப்பாவுக்கு நல்லா இருக்கும், அம்மாவுக்கு நல்லா இருக்கும். தொழில் இல்லாம தொழில்ல வந்து கொஞ்சம் தொய்வு இருக்குது, பற்றாக்குறையான அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த தனுசு ராசிக்காரனுடைய அப்பாவுக்கு வந்து தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும், அம்மாளுக்கும் நல்லா இருக்கும். அம்மாளுக்கு வந்து ஏதோ உடல்நல கோளாறுகள் இருந்தால் அந்த உடல்நல கோளாறுகளும் சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். தொழில் பொறுத்தளவு வந்து அவங்க எப்பவுமே வந்து தனுசு ராசிக்காரரை பொறுத்தளவு மூல நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பல விதமான எல்லா தொழிலும் பண்ணுவாங்க. அதாவது இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தமான விஷயங்கள், டிஜிட்டல் கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி வந்து கேபிள் சம்பந்தமான விஷயங்கள், அப்புறம் அதே மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் சம்பந்தமானது பூமி கிமி வாங்குறது விற்கிறது பண்றது விஷயத்தில் வர்றவங்க, அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க இதெல்லாமே வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம்.
ஸோ வந்து இந்த 2026 அப்படிங்கிறது வந்து மிக அற்புதமான ஆண்டு தனுசு ராசிக்காரருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். தொய்வான பலனில்லை, வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காசு பணம் சேரும், பொதுவாக எல்லாம் நல்லா இருக்கும். படிக்கிறவங்க வந்து ஒரு மருத்துவத்துறையில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும். அதே மாதிரி வந்து வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, டாக்டருக்கு படிச்சிருப்பாங்க, வேலை தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது எந்த தொழில் பண்ணாலும் தொழிலுக்காக வந்து தனுசு ராசிக்காரர் வந்து எந்த தொழில் பண்ணணும்னு நினைச்சாலும் தொழில் கிடைக்கும். ஐடி கம்பெனியில் ஈடுபடுறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதுசா படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கல்வியில் ஏதாவது புதுசா அவங்க தான் எந்த படிப்பு படிச்சுட்டு இருக்காங்களோ, எந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அந்த அதுக்கு சார்ந்த அதுக்கு இணையான தொழிலை வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து 2026 வந்து தனுசு ராசிக்காரர் காட்டில் மழைன்னு சொல்லிடலாம். அதே போல குடும்பத்திலையும் வந்து கணவன் மனைவி நாள் வரைக்கும் சண்டை தகராறு இருந்ததுன்னா, சண்டை தகராறு வந்து ஏறக்குறைய வந்து தனுசுக்கு எப்போ குரு வந்தார், மிதனத்துக்கு எப்போ குரு வந்தாரோ அப்பயே வந்து குடும்பத்துல வந்து கணவன் மனைவி அந்யோன்ய உறவெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து குழந்தைகள் குட்டிகள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உடன் பிறந்த சகோதரர்களாலேயும் அனுகூலம் ஒரு சிலதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உடன் பிறந்த அனுகூலங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. பொதுவாக இந்த சுற்று வட்டாரம் நண்பர்களாலையும் மற்றவங்களாலையும் வெளியூர் பயணம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு புறமே தனுசு ராசிக்காரருக்கு அதிகரித்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். பொதுவாக வந்து ஏற்றமான காலம் தனுசு ராசிக்காரர் வந்து இந்த 2026 இது நாள் வரைக்கும் வந்து ஏறக்குறைய இப்போ கடந்த காலங்களில் வந்து எது ஜெயிக்கலையோ அதை பூரா கட்டாயம் வந்து ஜெயித்து காமிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜெயிச்சு காமிச்சிருவாங்க, ஜெயிக்க முடியும்னு சொல்லலாம். இப்போ முடிவில் பாருங்களேன், ஜனவரி 26 வந்து வந்து நகைகள் பெண்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நகைகள், ஜுவல்கள், காதில் போடக்கூடிய சூழ்நிலை வரும். அது மாதிரி இப்போ புதுசாக மாற்றக்கூடிய செயின் மாற்றுறது இதெல்லாமே உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ வந்து இந்த வருஷம் வந்து அனைத்து தொழில் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும், அரசியலிருந்து அரசாங்கத்திலிருந்து அனைத்து துறையில் இருக்கிறதுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகபட்சம் வந்து நல்ல நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வழிபடக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து பார்க்குற போது வந்து இவங்க வந்து தட்சிணாமூர்த்தி அல்லது வந்து நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபட்டால் போதுமானது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். வேறு சிறப்பான தோஷங்கள் இருந்தால் தான் வழிபடணும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய வியாழ பகவானுக்கு இந்த கொண்டக்கடலை மாலை போட்டு கும்பிட்டுள்ளலாம். வேற ஸ்பெஷல் பரிகாரம் எதுவும் தேவையில்லை. இந்த ஆண்டு வந்து சந்தோஷமாகவும் பேரோடும் புகழோடும் குடும்பத்தோடும் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சம் இந்த தனுசு ராசிக்காரருக்கு உண்டு அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.